குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். குரோதி ஆண்டு ஆடி மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 13/8/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:04. திதி இன்று காலை 6:11 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று காலை 8:29 வரை விசாகம், பின்பு அனுஷம். நாம யோகம் இன்று பிற்பகல் 2:24 வரை பிராமியம், பின்பு ஐந்திரம். கரணம் மாலை 6:36 வரை பாலவ கரணம், பின்பு கௌளவ கரணம். அமிர்தாதி யோகம் காலை 8:29 வரை மரண யோகம் இருக்கு. அதன் பின்பு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 11:45 வரை. மாலை 7:30 8:30 வரை. வாரசூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று காலை 8:29 வரை ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கு. அதன் பின்பு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். கடக லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன் புதன் வக்ரம் பெற்று இருக்கிறார். சிம்மத்தில் சுக்கிர பகவான், கன்னியில் கேது பகவான், விருச்சிகத்தில் சந்திர பகவானும் ஆந்தி பகவானும் இணைந்து இருக்கிறார்கள். கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் அங்காரகனும் குரு பகவானும் இணைந்து இருக்கிறார். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. எல்லாருக்கும் தெரியும், செவ்வாய்க்கிழமைனா முருகப்பெருமான் வழிபாடு அது இதுன்ட்டு. நம்ம அதுக்கெல்லாம் போக வேண்டாம். இன்னைக்கு நரசிம்மர் வழிபாடு இணைந்து செய்யுங்க. இந்த நரசிம்மர் வழிபாடுன்னா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. கடன் தீரணும், பிரச்சனைகள், கடன்றதை விட பிரச்சனைகள்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு சொன்னால் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு வீட்லயே நீங்க செய்யலாம். கோயிலுக்கு போய் செய்யணும்னு அவசியம். ஏன்னா லக்ஷ்மி நரசிம்மர் எல்லா இடத்துலையும் இருக்காது. அதனால சின்ன படமா வாங்கிக்கோங்க. ஏன்னா கூட மகாலட்சுமி இருக்காங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். லக்ஷ்மி இருக்கிறதுனால வீட்டுல வைக்கிறதுல தப்பே கிடையாது. நரசிம்மரை வச்சுட்டு தினந்தோறும் 2 நெய் தீபம் மட்டும் ஏத்துங்க. அந்த நெய் தீபம், ஆனா அவருக்கு பிடித்தது பானகம். கொஞ்சம் பானகம் வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்மையா இருக்குங்களா. அந்த பானகம் வச்சு நீங்க வழிபாடு செய்யுங்க. டெய்லி பானகம்னா அதுக்குன்னு சொம்பு நிறையலாம் இல்லை, சின்ன டம்ளர்ல கொஞ்சம் வெல்லம் போட்டு அதுல ஏலக்காய், கொஞ்சோண்டு சுக்கு, அவ்வளவுதான். நீங்க சுக்கு ஏலக்காவும் பொடி பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு டப்பால கொட்டி வச்சுக்கோங்க. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போடும். சரிங்களா. இன்னைக்கு நரசிம்மர் வழிபாடு செய்வது எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும். இதை 108 நாள் தொடர்ந்து செஞ்சு பாருங்களேன். ஏதாவது ஒரு விஷயத்த கோரிக்கையா வச்சு நீங்க செஞ்சு பாருங்க. நிச்சயமாக எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீர்க்கக்கூடியவர் நரசிம்மர். அவர் கருவில் உதித்தவர் அல்ல, அவர் கூப்பிட்ட குரலுக்கு வருபவர். அதனால வழிபாடு இன்னைக்கு செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கு. எல்லாருமே செய்யலாம். இவங்க தான் கும்பிடணும், அவங்க தான் கும்பிடணும்லாம் கிடையாது. சரிங்களா. இந்த முருகப்பெருமான் வழிபாடு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம், நிறைய சொல்லியிருக்க, அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். சரி, அடுத்தது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நிறைய இடத்துல நம்ம விஸ்வரூப தரிசனம் செய்யறோம். அந்த விஸ்வரூப தரிசனத்துக்கு ஒரு முறையே இருக்கு, அதுக்கு பலனும் இருக்கு. அதை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள், ஒரு வெத்தலை எடுங்க, அதுல 1 ரூபாய் காயின் வைங்க, ஒரு கொட்டைப்பாக்கு வைங்க,
சிறிய துண்டு அதுல வசம்பு வைங்க, ரொம்ப பெருசுலாம் வேண்டாம். சரிங்களா? இல்ல அப்படி இல்லைன்னா கஸ்தூரி மஞ்சள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது 4ஆ மடிச்சு மஞ்சள் நூல் சுத்தி பாக்கெட்ல வச்சுக்கவும் சிறப்பாக இருக்கும். அடுத்தது நம்ம இந்த கண் திருஷ்டிய பத்தி நிறைய சொல்லிட்டு வரோம். அது ஒரு அன்பர் போட்டிருக்காரு, மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. நான் வீட்ல போட்டோமா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அடிக்கடி அடிக்கடி உடல் சோர்வு இருக்கும். ஒரு மாதிரி இருக்கும். வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கலையே இருக்காது. ஆனா இந்த ஐஸ்வர்ய பொடியும், கண் திருஷ்டி பொடியும் போட்டேன் நானு. இப்போ நல்லாவே இருக்கு. நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கும்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. அந்த அன்பருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க நினைக்கலாம், இவங்க வருமானம் பண்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுவும் ஒரு காரணம் இருக்கு. இல்லைன்னு சொல்ல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்காங்க. எக்கச்சக்கமா. ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனா அந்த சில வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வாழ்க்கையே பிரச்சனையா தான் இருக்கும். இல்லைங்களா? சொந்த வீடு இருக்கலாம், வருமானம் இருக்கலாம். ஆனா அந்த வீட்ல சந்தோஷம் இருக்காது. அந்த சந்தோஷத்தை இது வர வச்சு கொடுக்கும் கண்டிப்பா. அதே மாதிரி அந்த வீட்ல பொருளாதாரம், சில வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பொருளாதாரமே இருக்காது. சில வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல வருமானம் வரும். ஆனா அந்த வருமானம் நிக்காது. ஏதோ ஒரு விஷயத்துல அந்த வருமானம் எல்லாம் செலவாகும். ஒண்ணு கடன் வாங்கி இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்துல அவங்களுக்கு ஒரு மருத்துவ செலவு, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திச்சு மருத்துவ செலவு இதெல்லாம் இருக்கும். ஆனா இந்த பொடியும் சரி, இந்த ஐஸ்வர்ய தூப பொடியும் சரி, அதே மாதிரி இந்த கண் திருஷ்டி இதுவும் சரி போடும்போது முதல்ல போட்ட உடனே நமக்கு ஆனா இந்த அன்பர் இருக்காரு, ஒரு நாள் தான் போட்டேன் எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்குமான்றது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிஜமாவே. அதனால இதுக்கு அவ்வளோ அதீதமான சக்தி உண்டு. நீங்க வேணும்னா இஷ்டப்பட்டா வாங்கிக்கலாம், கஷ்டப்பட்டு யாரும் வாங்காதீங்க. நான் சொல்றேனேன்றதுக்காகவும் நீங்க செய்யாதீங்க. நான் அதையும் சொல்லிடுறேன். உங்க மனசுல இது நன்மையா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாங்குங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு நான் ஒத்தக்கண் தேங்காய் வந்து கொடுத்துருக்கேன். அதுவும் நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருஷ்டி எல்லாம் தீர்ந்து எல்லாம் நல்லபடியா வந்து வருமானம் வருது. சில பேர் வந்து காசு தங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அன்பர் போட்டிருக்காரு, எனக்கு வந்து சேலரியே ஏறாம இருந்தது, இப்ப எனக்கு சேலரி வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிஜமா இதெல்லாம் வந்து சந்தோஷம் அடையக்கூடாது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் முதல் சந்தோஷம் நான் தான் அடைவேன். ஏன்னா எல்லாரும் என்னுடைய குழந்தைகள், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மக்கள். அதனால நான் தான் முதல்ல சந்தோஷம் அடைவேன். யாரும் கவலைப்படாதீங்க. வாழ்க்கையில மனிதனா பிறந்தால் கஷ்டங்கள் வரும்போது அதுக்கும் ஒரு நிவர்த்தி உண்டு. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 4000 கோவில்கள் உண்டு. இந்த 4000 கோவில்களும் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் தான். எதற்காக அந்த காலத்துல ராஜாக்களும் மன்னர்களும் முனிவர்களும் சித்தர்களும் கோவில் கட்டி வச்சாங்க? சும்மாவா? அதுக்கு ஒரு தாத்பரியம் இருக்கு இல்லைங்களா? அது போலதான் மனிதனா பிறந்தால் வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் இல்லாமல் இருக்காது. நம்ம அதை மாத்திக்கணும், அவ்வளவுதான். எதுக்கு சொல்றோம்? விதி மதி கதி அப்படின்னு 3 இருக்கு. விதி மதி கதி இல்லைங்களா? அப்ப அந்த 3ஐயும் மாற்றக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்கும்? நம்ம கிட்டதான் இருக்கும். நம்ம தான் அதை மாத்திக்கணும். சரிங்களா? அதாவது இதுல ஒரு சில விஷயங்களும் இருக்கு. விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை, நிறைய சொல்லியிருக்கு. நான் என்ற அகந்தையை ஒழித்தாலே இறைவன் நம் மனசுக்குள் வருவார் நிச்சயமாக. சரிங்களா? அதனால இந்த தூபப்பொடி வேண்டுவோரும் சரி, கண் திருஷ்டி, அதே மாதிரி இப்போ ஆவணி மாசம் வரைக்கும்
ஃப்ரீ பதிவு திருமணத்திற்கு. நிறைய பெண் ஜாதகமே நிறைய இடத்துல கிடையாது. ஆனா எனக்கு வந்திருக்கு. ஒரு 5, 6 பெண் ஜாதகம் வந்திருக்கு. ஆனா ஆண் ஜாதகம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா வந்திருக்கு. அப்ப பெண் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு தான் அர்த்தம். உண்மையிலே பெண்ணே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு 10 ஜாதகத்துக்கு ஒரு பெண் அமையறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. 100 ஜாதகத்துக்கு தான் ஒரு பெண் அமையுது. நான் பார்த்த வரைக்கும். அதனால ஏன்னா இப்ப இருக்க பெண் பிள்ளைங்கலாம் நல்லா படிச்சிடுறாங்க, நல்ல வேலைக்கு போறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி தான் அவங்க மாப்பிள்ளையும் கேட்கறாங்க. ஒரு சிலதுலாம் அதுக்கு ஏத்த மாதிரி வரும்போது ஜாதக அமைப்பு ஒத்து வர மாட்டேங்குது. இதான் அங்க இருக்கிற விஷயம். வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க கேட்கலாம். அப்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்றவங்களா ஒத்து வருதா? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறவங்களா எல்லாமே சக்சஸ் ஆகுதா? அதனால அனுப்புங்க. எல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஆவணி மாசம் பிறக்கட்டும். அவர்களுக்கு எது செட் ஆகுதோ அந்த ஃபோன் நம்பர், அந்த பெண்ணோட ஜாதகம் அனுப்புறேன். அதே மாதிரி பெண் வீட்டாருக்கும் ஆண் ஜாதகத்தை அனுப்புறேன். நீங்களே பார்த்து பேசி முடிங்க. முடிஞ்ச உடனே ஃபோன் பண்ணி சொல்லுங்க. சொல்ல விருப்பம் இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. சரிங்களா? நான் எதையும் எதிர்பார்க்குற ஆள் கிடையாது. அதையே நான் சொல்லிடுறேன். சரி, இன்னைக்கு ஒரு சிறிய விஷயம் சொல்ல போறேன். ஏன்னா அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும் விஸ்வரூபம்னா என்ன. இப்போ நம்ம கோயிலுக்கு போறோம்னா விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? ஆனா இப்ப நேரமின்மை காலத்தினால இந்த விஸ்வரூப தரிசனத்தால் நமக்கு என்ன நன்மைகள், இந்த 108 திவ்ய தேசங்களில் உள்ள அனைத்து பெருமாளும் நமக்கு எப்படி அருள் புரிவாங்க, அதே மாதிரி ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பெரிய பெருமாள் என்றுதான் பொருள். இதை காலை உறங்கி எழும் இந்த வேலைக்கு தான் விஸ்வரூபம். சரிங்களா? இந்த பெயர் வைத்தது சரியே. அதை பற்றி நாளைய தினம் நாம் விரிவாக பார்க்கலாம். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கணும். அதே மாதிரி சகோதரர்கள் எண்ணங்களை புரிந்து நடந்து கொள்ளுங்கள். குடுக்கல் வாங்கல நிதானம் இருக்கணும். ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். வேலை செய்யற இடத்துல அனுசரித்து செல்லுங்கள். அதே மாதிரி அடுத்தவங்களுடைய கருத்துக்களுக்கு நீங்க எந்த ஒரு கருத்தும் சொல்லாதீங்க. அவங்களுடைய விஷயத்திலும் நீங்க தலையிடாதீங்க. சேமிப்பு குறையும். அதே மாதிரி இந்த குடுக்கல் வாங்கல் பிரச்சனையில ரொம்ப கவனமா இன்னைக்கு இருக்கணும். இன்னைக்கு செலவும் இருக்கும். வேகத்தை விட விவேகத்தோட இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும். இன்றைய தினம் விநாயக பெருமான் வழிபாடு இன்னைக்கு செய்யுங்க. அதே போல கோதுமையிலான உணவை நீங்க சாப்பிட்டாலும் சரி, தானம் கொடுத்தாலும் சரி, நன்மைதான். அதிசய வடகு திசை அதிசயன் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது இன்றைய தினம் நன்மை. பரணி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் கவனத்தோடு இன்னைக்கு செயல்பட வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் முயற்சியில இருந்து வந்த தடை தாமதம் இதெல்லாம் விலகுகின்ற ஒரு நாள். சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். ஆடம்பர பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். உறவினர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. வியாபார அபிவிருத்திக்கான சூழல்லாம் ஏற்படும். உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். மனதளவில் ஒரு புதிய தேடல் ஏற்படுகின்ற ஒரு நாள்.
கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இன்னைக்கு குறையும். இன்னைக்கு தடை தாமதம்லாம் விலகுகின்ற ஒரு நாள். அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு விருத்தி பண்ணக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், நட்புகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். எதிர்பாராத தன வரவுகள் மூலம் பொருள் சேர்க்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்றைய தினம் உங்களோடு இருப்பவர்கள் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்கன்னா அவர்களால் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். உத்தியோகத்துல திறமைகள்லாம் வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனையெல்லாம் நிறைவேற்றுவீங்க. குடும்பத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட இசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு மேம்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் இன்னைக்கு மேலோங்கக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு இருக்க. வேலையாட்களை பொறுப்பறிந்து இன்னைக்கு உங்ககிட்ட வேலை செய்கிறாங்க, வேலையாட்களாக இருக்கட்டும், தொழிலாளர்களாகட்டும், பொறுப்பறிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. அதே மாதிரி படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஆலோசனை இன்னைக்கு கிடைத்து தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள். அதே போல் பொழுதுபோக்கு விஷயத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். கலை சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கை துணைவர் வழியில நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இன்றைய நாள் தன வரவும் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு இன்னைக்கு ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விஷயத்திலும் ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தருணம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தாயின் ஆரோக்கியத்தை இன்னைக்கு பார்த்துக்க வேண்டியது அவசியம். உங்களுடைய சிந்தனை அதில் ஒரு புதிய அனுபவம் ஏற்படும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். குடும்பத்தில் உள்ளவர்கள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். அதே மாதிரி வீடு மனை விற்பனையில் நல்ல ஆதாயம் கிடைக்கும். உறவினர்கள் வருகையால் உற்சாகம் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். உத்தியோகத்தில் மேன்மையான சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். அதாவது பாதியில நின்ற வேலையெல்லாம் அது செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் ஏற்படும். அதே மாதிரி தொழில் தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இன்னைக்கு அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல உற்சாகத்தோடு இன்னைக்கு இருக்கின்ற ஒரு நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் இன்னைக்கு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வேலை சம்பந்தமான தொழில் சம்பந்தமான ஒரு புதிய உபகரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு முயற்சி அத்தனையும் இன்னைக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். மனசுல இருந்து வந்த கவலைகள்லாம் குறையும். ஆராய்ச்சி திட்டங்கள்ல புதிய அனுபவம் ஏற்படும். பிள்ளைகளின் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். அதே போல கல்வி தொடர்பான ஒரு விஷயத்துல உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷ்னரி அதெல்லாம் விற்பாங்க.
அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு ஆதாயம், அதன் மீது ஒரு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு தன்மை, அதே மாதிரி பாக பிரிவினை செயல்பாட்டுல நல்ல ஒரு சாதகமான சூழல்லாம் ஏற்படும். இன்றைய நாள் அமைதி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். உத்திரம் அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கவலைகள்லாம் விலகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, திடீர் செலவுகளால் சேமிப்புகள்லாம் குறையும். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். வேலை தொடர்பான, அதே மாதிரி இந்த கலைத்துறை, கணிதம், இது தொடர்பான துறைகளில் இருப்பவர்களெல்லாம் இன்றைய தினம் வேகத்தை காட்டாதீங்க. உங்க புத்திசாலித்தனத்தை அந்த இடத்துல காட்டுங்கள். மிக சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு பிள்ளைகள் வழியில சிறு சிறு சங்கடங்களும் சஞ்சலங்களும் வாக்குவாதங்களும் ஏற்படும். அதுல மட்டும் கவனமா இருங்க. மனசுல இருந்து வந்த கருத்துக்கள்லாம் வெளிப்படுவதன் மூலம் நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இன்றைக்கு மந்த தன்மையெல்லாம் குறைகின்ற ஒரு நாளாகவும், தன்னம்பிக்கையோடு இன்னைக்கு எதையும் செயல்படுத்துங்கள். மிக சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள்லாம் குறையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை காட்டாமல் விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் மந்த நிலை இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உறவுகள் வழியில அனுசரித்து செல்லுங்கள். ஆரோக்கிய விஷயத்துல விழிப்புணர்வு தேவை. அதே மாதிரி படிக்கிற மாணவர்களுக்கு மறதி பிரச்சனைகள் அப்பப்ப வரும். அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு ஞாபக சக்தியை பெருக்கி கொள்ளுங்கள். பழைய நினைவுகள் மூலம் உங்களுடைய செயல்பாட்டுல தலையிடாமல் இருப்பது நல்லது. அதே மாதிரி அதாவது பழைய நினைவுகள் மூலம் சில பேர் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க கிட்ட சொல்லுவாங்க. அவங்களுடைய பழைய நினைவுகளை கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கறதோ நீங்க சொல்றதோ அதுல ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனா அது தேவையில்லை. மற்றவர்கள் விஷயத்துல நம்ம ஏன் தலையிடணும்? அந்த மாதிரி தலையிடாமல் இருந்தாலே இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் நல்ல அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய தெற்கு திசை, அதிசய எண் 3 அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமின்மையான ஒரு நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத சில செலவுகள் ஏற்பட்டாலும் இன்னைக்கு வரவு நிறைந்த நாள், வெற்றி நிறைந்த நாள். வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் ஏற்படும். மனசுல சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டு மறையும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் தேவை. சகோதரர்கள் வழியில விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதே மாதிரி முயற்சியில ஒரு மாற்றமான சூழல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல்லாம் இன்னைக்கு ஏற்படும். அதே மாதிரி இன்னைக்கு வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பண விஷயத்துல கொஞ்சம் நீங்க கவனத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருப்பது மிக மிக நன்மையாக இருக்கும். இன்னைக்கு தொழில கொஞ்சம் போட்டி இருக்கு. போட்டி இருந்தாதான் ஜெயிப்பது நிச்சயம் அப்படின்றது ஒரு உணர்வு உண்டு. அதனால இன்னைக்கு போட்டிகள் நிறைந்த நாள், ஜெயிப்பது நிச்சயம்.
அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். பூராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் கவனத்தோடு எதையும் செய்யுங்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்றைய தினம் வியாபாரத்தின் நல்ல லாபங்கள் இன்னைக்கு கிடைக்கும். கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சில நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் இன்னைக்கு ஏற்படும். அந்த தொழில்ல விலையுறந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. அதே மாதிரி உயர்நிலை கல்வியில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். தடைபட்ட சில வேலையெல்லாம் மாறுபட்ட முறையில அணுகி அதை செய்து முடிக்கக்கூடிய தன்மையும் ஏற்படும். மனசுல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்க அமைதி ஏற்படுகின்ற நாள். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர் நல்ல முன்னேற்றமான ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமைதி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சி இருக்கும். ஆனா ஒரு சில விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும். அரசு சார்ந்த துறையில இருப்பவர்கள், வேலையில இருப்பவர்கள் இன்னைக்கு முன்னேற்றம் இருக்கும். இருந்தாலும் கவனத்தோட அது செயல்பட்டால் நிச்சயமாக முன்னேற்றம் இருக்கும். ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாள். அதே மாதிரி குடும்பத்தில் உள்ளவர்களிடத்தில் மனம் விட்டு பேசுங்க. குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு ஏற்படும். தொழில் சம்பந்தமான சிந்தனைகள் மேம்படும். மற்றவர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்திருங்க. வெளியூர் பயணங்கள் மூலம் நல்ல ஆதாயமும் அனுகூலமும் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு மேன்மையான ஒரு நாள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு தருணம். சிந்தனைகளும் மேம்படக்கூடிய ஒரு நாள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் இன்னைக்கு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சக ஊழியர்களால் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். அதே மாதிரி குரு பார்வை சந்திரனுக்கு குருச்சந்திர யோகம் இன்னைக்கு, அதாவது இந்த 9ஆம் இடத்துல இருந்தாலே பாக்கியம், பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அப்ப குரு பார்வை வரும்போது இன்னும் நன்றாக இருக்கின்ற ஒரு நாளாக அமையும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு தெளிவு கிடைக்கும். விலையுறந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. எதிர்பாராத பயணங்கள் மூலம் மனதில் மாற்றங்கள் ஏற்படும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவதற்கான நல்ல வாய்ப்புகள் அமையும். மற்றவர்களின் செயல்பாடுகள் மூலம் ஆதாயம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் தடைகள் எல்லாம் விலகும். இழுபறியா இருந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு விலகி நல்லது நடக்கக்கூடிய ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்கார மாற்றங்கள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.